அது சீமானா இருக்கட்டும், அதிமுக தலைவர்களா இருக்கட்டும், பாஜக தலைவர்களா இருக்கட்டும், திமுகவை எதிர்த்து உண்மைகளை பேசினா கடுமையா விமர்சனம் செஞ்சா யாரா இருந்தாலும் அவங்க அரெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் எங்களுக்கு தெரியும், எங்க தொண்டர்களுக்கு தெரியும். நான்காம் தூணான நீங்க தானே மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். எல்லா உண்மைகளும் தயவு செஞ்சு மக்கள் தெரிஞ்சுக்கிற மாதிரி புரிஞ்சுக்கிற மாதிரி நீங்க ஊடகங்கள் போய் கொண்டு போய் சேர்க்கணும். இந்தி எதிர்ப்பு போராட்டம் திமுக செய்யறது அவங்க இப்போ இல்லைங்க, காலங்காலமா பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அவங்களோட ஆட்சி அவலங்கள் பத்தி வெளியில செய்தி வந்தாலும் சரி, அவங்க உடனே கையில எடுக்கிற ஆயுதம் ஹிந்தி எதிர்த்து போராடுறாங்க. இந்தியை எதிர்த்து கள்ளக்குறிச்சியில நேத்து திமுக கட்சிக்காரங்க போய் போராடி இருக்காங்க. அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கிற போர்ட்ல இங்கிலீஷ கருப்பு தார் டப்பாவை வச்சுக்கிட்டு பேர் அழிச்சிருக்காங்க. ஹிந்திய படிக்கிற திமுக காரங்க சரி, ஹிந்தி எதுன்னே தெரியாமலே போராடுறாங்களா? ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கிற போர்ட் எல்லாம் ஹிந்தியை அழிச்சிடுறாங்க போர்ட்ல. கரெக்ட் தான். அப்போ டாஸ்மாக் போர்ட்ல இருக்கிற ஹிந்தியை ஏன் அழிக்க மாட்டேன்றாங்க? அங்க மட்டும் கொட்டை கொட்டையா ஹிந்தியில தானே எழுதி வச்சிருக்காங்க. இவங்க ஹிந்தி எல்லாம் எதிர்க்க மாட்டாங்க, சும்மா வேஷம் போடுவாங்க, அவ்வளவுதான்.